Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். நேத்து யுனிவர்சிட்டி சைடுல எல்லாருக்குமே மெயில் அனுப்பியிருந்தாங்க. இன்னையில இருந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் வந்து அவங்க சொன்ன இடத்துல போய்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு அப்புறம் நேத்து ஈவினிங் பாத்தீங்கன்னா அகைன் வந்து இது போல மெயில் வந்து எல்லாருக்குமே வந்திருந்துச்சு. சோ எல்லாரும் இந்த மெயிலை வந்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேத்து என்னால வீடியோ வந்து போட முடியல. இந்த மெயில்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கிற அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க. செகண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலா அலாட் ஆகிற காலேஜுக்கு 8/8/2024 10 AM நீங்க போகணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்த்தா ஃபைனல் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் போட்டவங்களுக்கு இன்னும் வரல. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சில பேர் ஸ்லைடிங் போடுறவங்களுக்கு எந்த காலேஜுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸ்லைடிங் போட்டவங்க உங்கள் ஃபைனல் அலோகேஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்க. ஸோ அப்படி பார்த்தா இன்னைக்கு நமக்கு ஃபைனல் ஸ்லைடிங்கான ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் போயிட்டு நாளைக்கு காலேஜில் வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் வில் கமென்ஸ் ஃப்ரம் 9/8/2024 ஆன்வர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காலேஜ் வந்து 9ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்லைடிங் வந்ததுக்கப்புறம் 15 days டைம் கொடுப்பாங்க. அந்த 15 days டைமுக்குள்ளே வந்து நீங்கள் காலேஜில் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. காலேஜ் ஓப்பனிங் டேட்டும் கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கான திங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதோ சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலேஜில் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அவசரமாக ஒன் பை ஒன்னாக பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன ரீசனும் தெரில. ஃபைனல் ஸ்லைடிங் ரிசல்ட்ஸுமே வந்து இன்னும் போடாமல் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எந்த காலேஜுக்கு போக போகிறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனே பாதி பேருக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெயிலில் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. TNAU பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் இன்ஃபர்மேஷனை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கரெக்டான அப்டேட் பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு காலேஜில் ரிப்போர்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அலோகேஷன் தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கு, அந்த காலேஜ் உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான திங்ஸ்லாம் இப்போவே வந்து பேக் பண்ணி வச்சுக்கோங்க. TNAUல எல்லாருக்குமே இது போல இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். ஃபைனல் அலாட்மெண்ட் ஆஃப் TNAU அட்மிஷன் வில் பி இன்ஃபார்ம்ட் ஆன் 7/8/2024 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு தான் 7, இன்னைக்கு ஃபைனல் அலாட்மெண்ட் நமக்கு கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அங்கே நாளைக்கு போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுன்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் காலேஜுக்கு கால் பண்ணி என்னென்ன கொண்டு வரணும், எவ்வளோ ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும், எல்லா இன்ஃபர்மேஷனுமே கேட்டுட்டு நீங்கள் கரெக்டாக போங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இதுவரை மெயிலில் வந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக ஈவினிங் ஏதாவது மாற்றுறாங்களா என்னன்னு தெரியல. ஃபர்தராக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு இன்டிமேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஃபர்தராக பார்த்தீங்கன்னா காலேஜே திறக்க போகிறாங்க. இன்னும் சீட் வேணும்ட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஏதாச்சும் ஒரு சீட் வாங்கிட்டு உள்ளே போயிருங்க. உங்களுக்கு சீட்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். டொனேஷன் எதுவுமே கிடையாது. ஃபியூ சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது சில காலேஜில். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டிட்டு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.